கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற என்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக, உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தியினுள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த நாள் மிகவும் ஒரு நல்ல நாள். ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்த நாள். இது ஒரு துக்கமான ஒரு நாள் அல்ல, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லாருடைய பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு சுமந்து தீர்த்து நம் எல்லாரையும் அவர் நீதிமானாய் மாற்றும்படிக்கு இந்த நாளிலே இயேசு மரித்தார். அவர் மரித்த இந்த தினத்தை தான் நாம் துக்க வெள்ளியாக, புனித வெள்ளியாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாள் மிகவும் நல்ல நாள். ஆண்டவர் சொல்கிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆண்டவராகிய இயேசு மேய்ப்பனுக்காகவும் மரித்தார், ஆடுகளுக்காகவும் மரித்தார். மேய்ப்பர் என்றால் யார்? அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்துல ஊழியம் செய்த ஊழியர்களுக்கு பேர்தான் மேய்ப்பர்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்தை கண்டிக்க வேண்டிய ஊழியர்களே, மேய்ப்பர்களே ஈனமான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அவருடைய பாவத்துக்காக மேய்ப்பன் ஜீவனை கொடுத்தார். அதுபோல அவர் ஆடுகளுக்காகவும் அவர் மரித்தார். ஆடுகள் என்றால் யார்? பாமர மக்கள், ஆத்மாக்கள், எல்லாருமே ஒரு பாமர மக்கள். அவர்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு மரித்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆண்டவராகிய இயேசு ஊழியர்களுக்காகவும் அந்த நாட்கள்ல இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்த அந்த மேய்ப்பர்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு மரித்தார். ஆடுகளுக்காகவும், அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆண்டவராகிய இயேசு எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்மை அவர் நீதிமானாய் மாற்றினார். நம்மை இன்றைக்கு அவர் பரிசுத்தப்படுத்தினார். நித்திய ஜீவனை அவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசின் புடியிலிருந்து, பாவத்தின் புடியிலிருந்து, சாபத்தின் புடியிலிருந்து, வியாதியின் கூறுகளிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விடுதலையை கொடுக்கும்படிக்கு அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே நமக்காக கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆண்டவராகிய இயேசு ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் சாத்தான் கையிலிருந்தும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய துன்மார்க்கமான மனிதர்கள் கையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார், சேர்த்து கொண்டார். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.